வெல்கம் டு பெஸ்ட் கிச்சன் சமையல். பிரியாணி அரிசியில் எந்த அளவுக்கு மணமாக சுவையாக பிரியாணி இருக்குமோ அதே சுவையில் வீட்டு அரிசியில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 பட்டை துண்டு, 2 அன்னாச்சிப்பூ, ஒரு 3 கிராம்பு, 4 ஏலக்காய், கூடவே ஒரு பிரியாணி இலை. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 4 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்குவோம். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் கூடுதலான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நம்ம 2 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கலாம். நம்மளுக்கு வெங்காயம் மீடியமாக வதங்கி வர்ற சமயத்தில் இப்போது பச்சை மிளகாய் ஒரு 2 இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம வதக்குவோம். பச்சை மிளகாவை கீறி போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பச்சை மிளகாயில் உள்ள காரம் நம்ம பிரியாணிக்குள்ளே சேராது. ஏன்னா அதை நம்ம நல்லா வதக்கிடுறோம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை ஒரு கைப்பிடி நம்ம போடுறோம். மல்லி இலை மட்டும்தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். இப்படி ஆட் பண்ணுறதுனால அதில் உள்ள ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லாவே இறங்கும். மல்லி இலைக்கு ஒரு தனி ஃப்ளேவர் உண்டு. இதையே நம்ம ஃபஸ்ட்டே நம்ம அதை வதக்கும்போது அந்த பிரியாணியில் அந்த ஸ்மெல் நல்லா நம்மளுக்கு கூடுதலான மனம் கொடுக்கும். இப்போ நல்லா நம்ம இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கலாம். பாருங்கள், அந்த இலையும் அந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வருது. இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இன்றைக்கி நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி ஒரு 3 தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான். பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணால் போதும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கிடலாம். கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி வச்சுருக்குறோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சு இதை நல்லா நம்ம வதக்குவோம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா இது வதங்கி வரும்போதே நல்லா அந்த மணம் இப்போ வர ஆரம்பிச்சிட்டு அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா வதக்குவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கூடவே காரத்துக்காக 1 ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட குறைய சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறோம். 2 ஸ்பூன் பிரியாணி தூள் சேர்த்துருக்குறோம். இதை நல்லா நம்ம 1 டைம் வதக்கி விடலாம். பாருங்கள், நம்ம அந்த மசாலாவுடைய வாடை எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கூடுதலாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் டக்கு டக்கு நம்ம போட்டு நம்ம அடுத்தடுத்து போடாதபடி ஒவ்வொன்றா போட போட நம்ம நல்லா வதக்கணும். அதுதான் அந்த பிரியாணிக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற புதினா இலையை இதில் ஆட் பண்ணுறோம். புதினா இந்த டைமில் ஆட் பண்ணால் இதனுடைய ஃப்ளேவர் நம்மளுக்கு கூடுதலாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம எந்த டைமில் எதை ஆட் பண்ணணுமோ அதை கரெக்டாக நம்ம ஆட் பண்ணி செய்யும்போது நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கிடலாம். பாருங்கள், அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த புதினா சேரும்போது இப்போவே நம்மளுக்கு அந்த பிரியாணி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிட்டு. இப்போது இன்றைக்கி நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நீங்களும் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா சிக்கனோட சேர்கிற அளவுக்கு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். சிக்கன் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸாவது நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா அதை அந்த மசாலாவோட சிக்கன் சேர்ந்து நல்லா நம்ம அது வதக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கணும். ஏன்னா அந்த ஆயிலே நம்மளுக்கு சிக்கன் ஒரு பாதியாக நம்மளுக்கு நல்லா வெந்துடும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்குவோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் இன்றைக்கி நம்ம ஒரு கப் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் ரொம்ப புளிப்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளியெல்லாம் ஆட் பண்ணுறதுனால தயிரும் ரொம்ப புளிப்பாக இருந்தால் அது கொஞ்சம் ஃப்ளேவர் மாறிடும். அதனால் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண தயிர்னால் ரொம்ப நல்லது. ரொம்ப புளிப்பில்லாத தயிராக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு 5 மினிட்ஸாவது அதை நல்லா நம்ம வதக்கணும்.
நம்ம வந்து தயிர் சேர்க்கறதுனால நம்மளுக்கு சிக்கன் ரொம்ப சாஃப்டாக சீக்கிரம் குயிக்காக நமக்கு வெந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம அதில் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா அதை ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அந்த உப்பு வந்து சிக்கனோடு சேரும்போது நல்லா நம்மளுக்கு அந்த சிக்கனில் வந்து அந்த உப்பு வந்து நல்லா பிடிக்கும். இப்போ நம்ம வந்து 2 மினிட்ஸ் நம்ம நல்லா திரும்பி நம்ம நல்லா வதக்குவோம். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததும் இதில் நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து இப்போ ஆட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி 1 கிலோ அரிசி எடுத்துருக்குறோம். அதை நல்லா வாஷ் பண்ணி அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி எடுத்து நம்ம செய்யும்போது வீட்டரிசியில் செய்யும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அரிசி எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது நம்ம அளவு தண்ணி கரெக்டாக எடுத்து இதில் ஊற்றலாம். இன்றைக்கி 1 கிலோ அரிசி எடுத்துருக்குறோம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போது நம்ம நல்லா அதை ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், நம்ம நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டதும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போது நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டைம்லேயும் கொஞ்சம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த சமயத்தில் நம்ம ஒரு லெமனை பிழிஞ்சு வச்சுருக்குறோம். அந்த ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம 1 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இது கொதிக்கிறதுக்கு நம்ம நல்லா வெயிட் பண்ணலாம். நல்லா அது கொதி வந்து அந்த அரிசி வந்து நமக்கு மேலே வரணும். வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து குக்கரை மூடணும். பாருங்கள், நமக்கு நல்லா அரிசி மேலே வந்துட்டு இப்போ குக்கரை மூடிடலாம். மூடி ஒரு விசில் வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்துட்டு இப்போ அந்த விசில் எல்லாம் நம்மளுக்கு போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிட்டு. நம்ம இதை ஓரமாக ஃபஸ்ட்டு நல்லா நம்ம அதை எடுத்து விடுவோம். ஃபஸ்ட்டே நம்ம ஃபுல்லாக கிண்டி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஓரத்தில் இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்து விடுவோம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிருக்கு. வீட்டு அரிசியிலே நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சூப்பராக செஞ்சுருக்குறோம். ரொம்ப மணமாக சுவையாக ரெடி ஆகிட்டு. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பல ரெசிபி கொடுக்க நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.